ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தை வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது செட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் நான் வந்து சுற்றி தையல் போட்டிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம டாட் பிடிக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக்கும் இதுவும் வந்து செட் ஆகாது, சரிங்களா? ஏன்னா இது நைஸ் ஃபேப்ரிக்காக இருக்கனால நம்மளுக்கு வந்து ரெண்டும் ஒன்றா தையல் விழாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து இதுவரை தையல் போட்டிருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு தையல் இதுவரை தான் இருக்குது. இந்த ஃபேப்ரிக் வந்து தனியாக இருக்குது, சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். தையலோட அளவு வந்து நம்ம கூட்டி வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கணும். அதாவது ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த பக்கம் கிராஸாக ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த மாதிரி கிராஸாக நம்ம வந்து ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா நீங்கள் வந்து டாட் பிடிக்கும்போது அந்த ப்ராப்ளம் இருக்காது. இப்போ வந்து நான் ஆம்கோல் சைடில் வந்து உங்களுக்கு நான் ஒரு டாட் பிடிச்சி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் அந்த லைனிங்கும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கும். அப்புறமா நம்ம வந்து சுற்றி டாட் பிடிச்சிட்டு அப்புறமா வந்து இந்த ரன்னிங் ஸ்டிச்சை வந்து நம்ம பிரிச்சுக்கிடலாம். இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நைஸ் ஃபேப்ரிக்கில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற காட்டன் ஃபேப்ரிக் வந்து நம்ம எப்போதுமே தைச்சிக்கலாம். இதில் வந்து நமக்கு செட் ஆகனால இந்த மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.